ஏதோ பேசுன்னு சொன்னீங்க. அதுவும் நம்ம அப்பா வீட்டுக்கு போறப்ப வண்டி நிப்பாட சொல்லி பேச சொல்றீங்க. நம்ம எதுக்கு உங்க அப்பா வீட்டுக்கு போறோம்னு தெரியுதுல, சொத்து பத்தி எழுதி வாங்குறதுக்காகத்தான். அதான் தெரியுதே, அப்புறம் என்ன? உங்க பெரிய நீ வரும். அது வந்தா வந்துட்டு போகுது. இப்படிதான் சொல்லுவ. ஆனா ஆனா அது வந்ததுக்கு அப்புறம் சண்டையை போட்டு ஆரம்பிச்சிருவ நீயே. மண்டபத்துல ஸ்வாதி பாப்பா நிச்சயத்தப்ப சண்டையாயிருச்சு. பெரிய மச்சான் சின்ன மச்சான் எல்லாரும் வருவாங்க. என்னன்னா அதுகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காத. அட, நான் ஏங்க சண்டை போட போறேன்? முன்கூட்டியே சொல்லி வைக்கிறேன். அது மரியாதை தெரியாத பொம்பளை, எப்படி பேசணும் கூட தெரியாது. அதுக்காக தான் சொல்லி வைக்கிறேன். என்ன புரியுதா? சரிங்க, நீங்க சொன்ன மாதிரி நானும் நடந்துக்கிறேன். சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மாறிடாத. சரிங்க, போலாம் வாங்க. எல்லாரும் வந்திருக்க போறாங்க. வாங்க, நம்ம முன்னாடி போகணும்ல. வாங்க தம்பி. வாங்க சார். வரேங்க. நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே கரெக்டா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. 2 பசங்க பொண்ணு எல்லாரும் வந்துட்டாங்களா? இனிமேட்டு தான் வருவாங்க. வாங்க சார், முத உட்காருங்க. லட்சுமி, அவர் போய் காப்பி எடுத்துட்டு வா போ. சரிங்க. காப்பிலாம் வேண்டாம், வரும்போது சாப்பிட்டு வேற வந்தேன். என் பொண்டாட்டி போற காப்பி சூப்பரா இருக்கும், குடிச்சு பாருங்க, அப்புறம் சொல்லுவீங்க. உட்காருங்க சார், நின்னுட்டே இருக்கீங்க. போய் காப்பி எடுத்துட்டு வரேங்க. நல்லா ஸ்ட்ராங்கா போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க. எல்லாரும் வந்த உடனே சைன் வாங்கிட்டு அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிடும். ஓகே சார். அவங்க பேர்ல பத்திரம் எழுதி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். எவ்வளவு நாள் ஆகும்? 1 மாசத்துக்கிட்ட ஆகும். சைன் பண்ணி முடிச்சா அவங்க பேர்ல மாத்தி எழுதணும்ல. சரிங்க. இந்தாங்க தம்பி, காப்பியை குடிங்க. கொடுங்கம்மா. காபி நல்லா இருக்கே, நல்லா சூப்பரா போட்டிருக்கீங்க. காஃபி ரொம்ப அருமையா இருக்கு. சரிங்க. சரி, நீ உள்ளார போய் வச்சுட்டு வா. மாமா. வாமா. இவன் தான் என் பெரிய புள்ள மாணிக்கம், அவ சம்சாரம். நமஸ்காரங்க. வணக்கம்மா. நீங்க தான் லாயரா? கூறுகிட்ட தரமா கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஒரு தாண்டி லாயரு. அது தெரியாதுல, அதுக்காக தான் கேக்குறேன். வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு. ஏமா, என்னை பார்த்தா லாயரா தெரியலையா உங்களுக்கு? மனசுல தோணுச்சு, அதுக்காக கேட்டேன், வேற எதுவும் இல்ல. பாப்பா மாணிக்கம். வரேம்மா. அத்தை, இப்பதான் நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். அப்பதான் லாயர் நம்மள பார்த்து அவளையே மருமக மாமியார் கிட்ட நல்லா பேசுதே அப்படின்னு 2-3 சொத்தை சேர்த்து எனக்கு எழுதி கொடுப்பாரு. எப்படி நம்ம ஐடியா? அத்தை, உங்களுக்காக சாம்பாரு, வெண்டைக்காய் வதக்கலே, அம்மாக்கு பிடிச்ச கீரை எல்லாமே எடுத்து வந்திருக்கேன். அத்தை, என்ன ஆச்சரியமா இருக்கு? எங்களுக்காக சாப்பாடு செஞ்சு எடுத்து வந்திருக்க. என்னத்தை இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன்? இத்தனை நாள் எங்க போயிருந்தியாக்கும்? மாமியார் நான் எப்படி இருக்கேன், மாமனார் எப்படி இருக்கான்னு வந்து எட்டி கூட பார்க்கல. சோறையும் குழம்பையும் தூக்கிட்டு வந்துட்டு ஐஸ் வைக்கிறேன் நமக்கு. அக்காவும் மாமாக்கும் தான் இதெல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். நமக்கு உரப்பெல்லாம் அதிகம் ஆகாதுல, அதுக்காக பார்த்து பக்குவமா செஞ்சிருக்கேன். இன்னும் கத்தை எடுத்துட்டு போங்க, இதே சாப்பிட்டுக்கோங்க. வீட்டுல எதுவும் சமைக்க வேணாம், முன்னாடியே சமைச்சு வச்சிட்டோம். சாப்பிடவும் செஞ்சாச்சு. சாப்பிட்டீங்களா? பரவாயில்ல, இதை விட நைட்டுக்கு சாப்பிட்டுக்கோங்க. பரவாயில்லையே, இவ்வளவு பண்பா பாசமா உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஏன் வேணாங்கிறீங்க? வாங்கி வச்சுக்கோங்க. யாரு பண்பா பாசமா இருக்கிறது? நல்லா நடிக்கிறா. சொத்தை அவளுக்கு கூட எழுதி கொடுப்போம்னு நினைப்பு போல இருக்கு. குடுமா, நான் இப்ப உள்ளார போய் வச்சுட்டு வரேன். இந்தாங்க லாயர் சார். ஒரு 5 வருஷம் அத்தையும் மாமாவும் என் கூட தான் இருந்திருக்காங்க. என்னது 5 வருஷமா? ஆமா மாமா, 1 வருஷம் நம்ம வீட்டுல இருந்தீங்க, 4 வருஷம் இங்க வந்து உங்களை பாத்துக்கிட்டேல, அந்த கணக்கு தான் நான் 5 வருஷம் சொல்றேன். எதுவும் பேச வேணாம், விடுங்க. சரி. சின்ன பையன் வரல, அப்புறம் உங்க பொண்ணு வரல? எல்லாரும் வந்துட்டு இருப்பாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லார்கிட்டயும் மொத்தமா சைன் வாங்கிட்டு. மாமா, யாருக்கு என்னது எவ்வளவுன்ட்டு எதுவுமே சொல்லவே இல்ல. சொல்லுவோமா, மாமனார் மாமியாரே யார் எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்களோ உங்களுக்கு கொஞ்சம். நாங்க தான் நல்லா பாத்துக்கிட்டோம். உன் பொண்டாட்டிய கொஞ்சம் வாயை மூட சொல்றா. சரிம்மா, கொஞ்சமாவது வாயை மூடுறி. ஒரு லாயர் உனக்கு வர சொத்தை எதுவும் கொடுக்காம போயிட பாரு. என்னங்க சொல்றீங்க? நம்மள கூப்பிட வரைக்கும் எதுவும் வாயை திறக்காத. சரிங்க. இவங்க தான் என் சின்ன மருமவ. ஆமா சுதா. பாப்பா. வரேம்மா. என்னம்மா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. வாங்கனே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா. மாமியாருக்கு சாப்பாடு எடுத்து வந்திருக்கோம். ஆனா மாமியார் நம்மள வான்னு கூட கூப்பிடல. இதுவே சின்ன மாமனை பார்த்தோன்னே வாமா மின்னல்னு கூப்பிடுது. புஷ்பா உஷாராடி. யார் நல்லா பாத்துக்கிட்டாங்களோ அவங்க தான் கூட சொத்துன்னு சொன்னாங்க. சுதா தான் நல்லா பாத்துக்கிட்டா. கம்மியாவும் அவளுக்கு கூட எழுதி கொடுத்துட போறாங்க. பாத்துடி, இப்ப கொட்டை விட்டு தூங்கிறாதடி. கண்ணை முடிச்சு பாத்துட்டே இரு, என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்ட்டு. பசங்களாம் வந்துட்டாங்க, பாப்பாவை காணா. வந்துட்டு இருப்பாங்க, வருவாங்க. இது எவ்வளவு நேரம் தான் அவரு காத்துட்டு இருப்பாரு? உள்ள வந்துட்டா யாருக்கு என்னமோ எழுதி கொடுத்துட்டு தாயர் ருசிக்கிறேன் கிளம்புவார்ல. வருவாங்க, பொறுமையா இரு. மாமா அங்க வந்துட்டாங்க பாரு. வாமாமலா, ஏன் லேட் ஆயிடுச்சு? வழியில மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. சரி, மழை நின்னதுக்கு அப்புறம் வரலான்ட்டு ஒதுக்குப்புறமா நின்னோமா, அதாம்மா லேட் ஆயிடுச்சு. சரிம்மா, நீங்க 2 பேர் வருவீங்க தான் காத்துட்டு இருந்தோம். இவதான் என் பொண்ணு என் மாப்பிளையும். அப்படிங்களாண்ணா? சரிங்கண்ணா. அப்படியே மவளை பார்த்தோன்னே சிரிப்ப பாரு. கிளவிக்கு அப்படியே 32 பல்லம் தெரியுதே. இப்ப யாருக்கு என்னதுன்னு பேசி முடிவாயிடுச்சுன்னா கையெழுத்து போட்டுலாம். சரிங்க. உங்க வீட்டுக்கு தெற்கால ஒரு தென்னந்தோப்பு இருக்கு. இந்த இடம் அது பெரிய மாமனுக்கு. அன்னவாசல் மெயின் ரோடு கிட்ட எம்டி இடம் இருக்கு, அது சின்ன மாமனுக்கு. பாப்பா அமலாக்கு அதே தென்னந்தோப்பு பக்கத்துல இன்னொரு தோப்பு இருக்கு, அதான் என் பாப்பாக்கு எழுதி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அப்புறம் சின்ன மாமி இருக்கிற வீடு நான் எடுத்து கட்டினதுதான், அதான் அவனே வச்சுக்கிட்டோம். அப்புறம் எங்களுக்கு மாமா இருக்கிறது உங்க சொந்த வீடு தானே? சொந்த வீடா இருந்தாலும் உங்க மவன் எடுத்து கட்டினது பழைய மச்சி வீடு இருக்குல்ல, அதை வேணா எங்களுக்கு எழுதி வச்சிருங்க. அம்மா, அப்பா என்கிட்ட அப்பவே சொல்லிட்டாரு, இந்த வீடு எனக்கு தான்ட்டு. அந்த வீட்டுக்கு யாரும் உரிமை கொண்டாட வேணாம் சொல்லி வச்சிரு. புஷ்பா,
லாயர் மண்டே நம்மளே பாத்துட்டு இருக்கான். இந்த டைம்ல கோவமா பேசுனா உள்ளதும் போயிடும். அதனால பொறுமையா பேசு புஷ்பா. சொல்லுங்க அத்தை. இந்த வீடு ஏற்கனவே அமலாக்குன்னு சொல்லியாச்சு. அப்ப உங்க சின்ன மவனுக்கு மரியை விட உங்க சின்ன மவனுக்கு சொல்லிருக்கீங்க. சின்ன மவனுக்கு மச்சி விட சொல்லிருக்கீங்க. அப்ப எங்களுக்கு வீட்டுக்காரதானே உங்க மூத்த பிள்ளை. இப்ப அவருக்கு செய்யாம மத்தவங்களுக்கு எல்லாம் செய்றீங்க. இல்ல என்ன நியாயம்? இப்படி கத்திட்டு இருக்க, நமக்குள்ளது நமக்கு பத்தாதா? ஐயோ போண்டாவாயா, நீ வாயை முடிட்டு அமைதியா இரு. எனக்கு தெரியும் பேசி வாங்கணும்ட்டு. நீ ஒண்ணு வாய் திறக்க வேணாம். இப்ப பட்டாலும் நீ அடங்கவே மாட்ட. காசு பட்டு உழைச்சு உனக்கு சேர்க்காத சொத்தா இல்ல பாடுபடுறதா சொல்லு. உங்க அப்பாவோட பாரம்பரிய வீடு நமக்கு எதுவும் வேண்டாமா? நமக்கு புள்ள இருக்கு, புரியுதுல? மாணிக்கம் புஷ்பா, நீங்க என்ன சொல்றீங்க? சார், அவங்க சின்ன மவனுக்கு பாரம்பரிய வீட்டை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அவங்க பொண்ணுக்கு கூட மச்சி வீட கொடுக்குறேன்னு இருக்காங்க. அப்ப எங்களுக்கு சார் வீட்டுக்காரர் தானே மூத்தவரு. முதல் சொல்லிட்டு தானே மத்தவங்களுக்கு தான் எல்லாமே சொல்லணும். ஒண்ணுமே சொல்லாம மத்தவங்களுக்கு அவன் கட்டின வீடை கொடுத்தா அப்ப நாங்க என்ன பண்றது? எங்களுக்கும் ஆசையா இருக்காதா? மாமா அத்தை கட்டின வீடு, இந்த வீடு எங்களுக்கு வரணும், நாங்களும் இருக்கணும்ட்டு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். தென்னந்தோப்பியாடா இருக்குல்ல, அதுவே எனக்கு போதும் சார். அப்பா, எல்லாருக்கும் சொத்தை பிரிக்கிறதா இருந்தா சரிசமமா பிரிங்க. அப்படி இல்ல கதிரு, இந்த மரமும் 20 வருஷமா என்ன நல்லா பாத்துக்கிட்டா. அப்படி சொல்லுங்கப்பா, உங்க காதல் நல்லா உரைக்கிற மாதிரி. ஏன் மாமா, நாங்களும் அவங்க நல்லா பாத்துக்கலையா? இப்ப 6 மாசம் நம்ம வீட்டை தான் இருந்தீங்க. டைம்ல அவங்க நல்லா பாத்துக்கலையா? ஆபரேஷன் முடிச்சு நம்ம வீட்டுக்கு தானே வந்தீங்க. உங்களுக்கு என்ன தேவை எல்லாமே நான் நல்லா பாத்துக்கிட்டேல. அப்பா, இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க. அவங்க தேவைக்காக அவங்க நல்லா பாத்துக்கிட்டாங்க. ஆமா, பெரிய மருமவ கொஞ்சம் அமைதியா இரு. ஐயர் சார் வந்திருக்காரு, இது நினைச்சுக்க போறாரு. சார் நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. வீட்டுக்காக தான் பிறந்திருக்காரு. நீங்க சொல்றது எல்லாம் புரியுதுமா. உங்க மாமனார் இவங்களுக்கு இந்த இடம் கொடுக்கணும்ட்டு முன்கூட்டியே சொல்லி வச்சிருக்காரு. முன்கூட்டியே சொல்லி வச்சுட்டாரா? இதுல சொத்தை பிரிக்கிறோம் வாங்க சொல்லிட்டு எங்களை வர சொல்லிருக்காரு. அங்க வந்ததுக்கு அப்புறம் தானே எல்லாம் வெளிப்படையா சொல்லிருக்கணும். கூட்டிய அவன் சின்ன மாமன் கிட்டையும் அவங்க பொண்ணு கிட்டையும் கேட்டா நாங்க என்ன பண்றது? லாயர் சார் பாத்தீங்களா உங்களை எப்படி ஏமாத்துறாங்கன்னு? இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க அவங்கள. எனக்கா இப்படி பேசுறீங்க? வேணா சொல்லுங்க, நாங்க இருக்கிற இடமும் உங்களுக்கு எழுதி கொடுத்துறோம். ஐயா, எனக்கெல்லாம் வேணாம்ப்பா. இருக்கிற இடம் எனக்கு எதுக்கு? அப்புறத்துக்கு இப்படி சண்டை போடுறீங்க? அம்மாவே வேணாங்கிறாரு. இதே மாதிரி தூப்பை மட்டும் எழுதி வச்சுட்டு பாரம்பரிய வீடு உனக்கு எழுதி வைக்காம இருந்தா நீ ஒத்துக்குவியா? எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிடுவியா? நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன். உங்களை மாதிரியும் சரின்னு சொல்லிடுவேன். நீ வேணா அப்படி இருக்கலாம், நானும் அப்படி கிடையாது. நான் முன்கூட்டி நினைச்சு வச்சிருக்கேன். அம்மா அத்தையும் கட்டின வீடு எனக்கு ஒண்ணு வேணும்ட்டு. ஆமனாரே, கடைசியா நீங்க என்ன சொல்றீங்க? சரி, சின்ன குழந்தை இருக்கிற வீடு அவங்களுக்கு தான், இந்த ஒரு வீடு தான். சரி, அதாவது அவங்க வச்சுக்கிட்டோம். இப்ப பொண்ணு அமலாக்கு வீடே கிடையாதா? அவ்வளவு பெரிய பாரம்பரிய வீடு. மாமனார் அவ்வளவு சொத்து பத்து நிறைய சேர்த்து வச்சிருக்காரு. எல்லாம் சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க, கடை வச்சிருக்காங்க, தோப்பு எழுதி வச்சிருக்கீங்க. அது பத்தாது அவங்களுக்கு? மச்சி வீடே இவரை எழுதி கொடுக்கணுமா? பையன் உழைச்சு சம்பாதிச்சு தானா கட்டின வீடு அது. கட்டின வீடு எங்களுக்கு வச்சுக்கோன்னு சொன்னா என்னப்பா பேசிட்டு இருக்காங்க? வேறும்னே கூப்பிட்டு நம்மளுக்கு மாதிரி தெரியுது. அண்ணிய வாய முடிட்டு அமைதியா இருக்க சொல்லு புஷ்பா. வாய முடிஞ்சு எதுவும் பேசாதன்னு சொல்ல போறியா? இதுக்கு இந்த வம்பு சண்டை வந்தாச்சு. அப்பா இவ்வளவு நமக்கு சொல்லிட்டாரு. நமக்கு தென்னந்தோப்பே கிட்டத்தட்ட கோடி கணக்குல போனாலும் பாரம்பரிய வீடு நமக்கு ஒண்ணு வேணுங்க. பாரம்பரிய வீடு தானே வேணும். அவனுக்கு கட்டித்தரேன்டி. எல்லாம் வேண்டாம், அவன் அத்தையை கட்டின வீடு தான் எனக்கு வேணும். ஷோ முருகா, சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். வீட்டுல வரும்போது என்ன சொன்னேன் உன்கிட்ட? தெரியுமா இப்பெல்லாம் பிரிப்பாங்கன்ட்டு நம்ம சொல்லி வச்ச மாதிரி உங்களுக்கு தனித்தனியா எழுதி வச்சிட்டாங்க போல இருக்கு. நம்மள கூட்டி வச்சு நம்மள ஏமாளி ஆக்குறாங்க. யோ, அதையாவது புரிஞ்சுக்கோயா நீ. அப்பா உனக்கு பெரிய நாமத்தை தான் போடுறாரு, நீ அதை தெரிஞ்சுக்க மாட்டேங்கிற. யாவது உங்க அப்பாட்ட கேளு. சொல்லுப்பா, எனக்கு எழுதி வச்ச அந்த தென்னந்தோப்பே போதும். இதெல்லாம் எதுவும் வேண்டாம்ப்பா. மவன் வேணான்னு சொன்னாலும் எனக்கு வேணும். மச்சி வீடு எனக்கு வேணும். எனக்கு தான் எங்க அப்பா முன்கூட்டியே சொல்லி வச்சிட்டாரு. மாமா அத்தை இப்ப என்ன சொல்றீங்க? உனக்கு வேணா பணமா கொடுத்துறோமா? என்ன பணமானா 10,000 20,000? 10,000 20,000 கொடுத்தா முடிஞ்சு போச்சா? சின்ன மாவனையும் உங்க மாவளையும் தான் உனக்கு பிடிச்சிருக்கு, அதுக்காக அவங்க கூட எழுதி வைக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்ப எங்களுக்கு வச்சு எங்களை அவமானப்படுத்துறீங்களா? வந்ததுல இருந்து பொறுமையா போகணும், எதுவும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கார ஏமாளியாக்க பாக்குறீங்க. இதுதான் அந்த ஆள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போயிட்டாரு. இப்பவும் அதே மாதிரி நடக்கும் நினைக்காதீங்க. அவர் சரின்னு சொன்னாலும் எனக்கு அதை விட்டு கொடுக்க மனசு இல்ல. அந்த மச்சி வீடு வேணும். பொண்ணுக்கு வேணா புதுசா வீடை கட்டி கொடுங்க, இல்ல பணத்தையாவது கொடுங்க. மா அதெல்லாம் முடியாதுமா, ஒரே பையன் தான். ஆனா எனக்கு பொம்பளை பிள்ளை இருக்கு, உள்ளது எனக்கு வேணுமா? முன்கூட்டியே சொல்லி வச்சதானே. இப்ப சொத்து சொத்து வந்து ஆசைப்படுறாங்க. உங்ககிட்ட அது சொத்து பத்தா இல்ல நகனட்டா? உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லையா? நகனட்டு இல்லாம கையில தான் போட்டு வந்திருக்கியோ? எதுவா இருந்தாலும் பார்த்து பேசுங்கம்மா, உங்களுக்கும் நல்லா பேச தெரியும். ஏண்டி இப்படி பண்ற? அப்பா கொஞ்சம் அமைதியா இருடி. அப்பா என்னப்பா பண்றது? ஒரு புள்ளை பெத்து வச்சிருந்தா அதுக்கே எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு வேலையை முடிச்சிடலாம். 2 மாவா ஒரு பொம்பளை புள்ள இருந்துட்டு யாருக்கு என்னத்தை பிரிச்சு கொடுன்னு நினைச்சிட்டு எனக்கு தான் அண்டை குடைச்சலா இருக்கு. நீ சொல்றதும் கட்டுதானே? என்னனே என்னைய பார்த்த பாவமா தெரியலையா? அண்ணன் பொண்டாட்டி தான் முக்கியமாயிட்டாங்க. இல்லம்மா, மூத்தவரு இருந்தாலும் சம்சாரம் அப்பா அம்மாவை நல்லா பாத்துட்டாங்களா? துரத்தி விட்டவங்க தானே. இதான் 20 வருஷமா நல்லா பாத்துக்கிட்ட. 6 மாசம் தான் அப்பா அம்மாவும் பெரிய அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தாங்க. வீட்டுல இருக்க கூடாம வெளியே போன்னு துரத்தி விட்டாங்க. வெளியே போன்னு சொன்னாங்க. இப்ப மட்டும் எதுக்குனே அப்பாவோட சொத்து பத்துக்கு எதுக்கு ஆசைப்படுறாங்க? வாய் நீளமா போயிட்டு இருக்கு. இங்க பாருங்க, வாடி பொடின்னு பேசிட்டு இருந்தீங்க அவ்வளவுதான். அமலா, அந்த பொம்பளை கொஞ்சம் பார்த்து பேச சொல்லு. ஓ, யார பாத்தியா பொம்பளைங்கிற நீ? உன் கட்டின பொண்டாட்டி பொம்பளை இல்லையா? புஷ்பா, என்ன உன் தங்கச்சி சொல்ல உனக்கு ரோசை பொத்திட்டு வந்துருச்சோ? இங்க இருக்க வேண்டாம், வா வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போலாங்கிற? யாருக்கு என்ன எழுதி வைக்கணும்னு நினைச்சிட்டு பிடிக்காம என்ன கிளம்ப கூடாது. விட்டுட்டு வீட்டுக்கு போலாங்கிற? அப்படி நம்ம வீட்டுக்கு போயிட்டோம்னா மச்சியும் தங்கச்சிக்கு எழுதி வச்சிருவாங்க. அப்ப பரவாயில்ல உனக்கு? அதான் சொல்லிட்டேல, தங்கச்சி தானே இருக்கு, எழுதி வச்சா எழுதி வைக்கட்டும். விட்டு கொடுத்துருவேன் உன் தங்கச்சிக்குன்னு. நம்ம பிள்ளைக்கு இல்ல, நம்ம பிள்ளைதான் வாரிசு. நம்ம பிள்ளைக்கு தான் கூட வந்தாகணும். அதை விட்டுட்டு மத்தவங்க எல்லாம் கூட எழுதி கொடுக்குறாங்கன்னா
உன் தங்கச்சி பொட்ட பிள்ளை பெத்தவ, நம்ம ஆம்பளை பிள்ளை பெற்றிருக்கோம். எனக்கு ஒரு பையனும் பொண்ணு இருக்காங்க. நான் ஒத்த பிள்ளை பெற்றிருக்கேன்டி, சிங்கக்குட்டி மாதிரி. போதும் நிப்பாட்டு, மேலே எதுவும் பேச வேணாம், வா வீட்டுக்கு கிளம்பலாம். வேணா வீட்டுக்கு கிளம்பு. இங்க இருந்து மச்சி விட உன் பேருக்கு எழுதி வாங்காம நான் வரமாட்டேன். நான் சைன் பண்ணதானே மச்சி விட என் பேருக்கு எழுதி வைப்பாங்க. ஆமால, அப்ப நீயும் போகாத, இங்கேயே இரு. உங்க பெரிய மருமகளும் சின்ன மகளும் தான் சண்டை போடுறாங்க. நான் இப்ப என்ன சொல்றது? லாயர் சார், சொல்லுங்கம்மா. எங்க அப்பாவும் அம்மாவும் 5 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டாங்க, அந்த மச்சி வீடு எனக்கு தான்ட்டு. இப்ப அந்த வீட்டை கேட்டு அவங்க உரிமை கொண்டாடுறாங்க. அதெல்லாம் என்னால விட்டு கொடுக்க முடியாது சார். அப்பா அம்மா கூட இருக்க விடாம பண்ணாங்க. எங்க அப்பாவோட சொத்து எனக்கு வர வேணாமா? தோப்பு பக்கத்துல பெரிய இடமா வாங்குறியே, அது பத்தாதா உனக்கு? சார் வேணா சொல்லலாம், நான் ஏன் இவ்வளவு கோவப்படுறேன்ட்டு. நான் பாதிக்கப்பட்டவன் நானே. வீட்டுக்கார எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இப்ப உட்காந்துருக்காரு. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா அது சரின்றவாங்களா? ஒரு வேண்டான்னு சொன்னாலும் புரியுதுமா, ஓ மாமனா இப்படிதான் சொல்லி வச்சிருக்காரு. அவர் சொல்லி வச்ச யாருக்கு எழுதலையே, அப்புறம் என்ன? விட என் வீட்டுக்கார பேர் எழுதி வச்சிருங்க போதும் எங்களுக்கு. சைன் போட்டு கிளம்பிட்டே இருக்கோம். என்ன மாமா சொல்றீங்க, கட்டுதானே? இல்லப்பா, இப்போதைக்கு இந்த கேஸ் முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆரம்பரம் உட்காந்து என்ன வேணும்னு எழுதி பேசிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் என்ன ஏதுன்னு எல்லாமே முடிவு பண்ணிக்கலாமே. இப்ப தொடர்ந்து பேசிட்டே இருந்தா பெரிய சண்டை தான் வரும். ஆமா, அதுவும் கரெக்ட் தான். இன்னொரு நாள் வேற நாங்க வரணுமாக்கோம். இது முடியாதா? சின்ன அக்கா கூட சரின்னு சொன்னாலும் நீங்க எதுவும் ஒத்து வர மாட்டேங்கிறீங்க. அந்த அமலா பொண்ணு இப்படிதான் பண்ணுது. எங்க அப்பா வீடு சார், என்ன வேணா கேட்டு வாங்கிக்குவேன். அதுவும் சரிதாமா, பிரச்சனை பண்ணக்கூடாதுல்ல. சொல்லுங்க அவ பக்கத்துல. நான் எங்க பிரச்சனை பண்றேன், நீதான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. அப்ப நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நாளைக்கு இந்த விஷயத்த பாத்துக்கலாம். வரட்டுங்களா? அப்பா இன்னைக்கு ஒரு முடிவு கிடைக்காதுங்களா? உங்க மருமவ பொண்ணு எல்லாமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சமாதானமா வந்தா எழுதி கொடுக்கலாம். ஒருத்தவங்க சமாதானமா வந்து ஒவ்வொருத்தவங்க சண்டை போட்டுட்டு இருந்தா இந்த பிரச்சனைக்கு முடிவே கிடைக்காது. எல்லாரும் ஒரே மனையிலே ஒத்துக்கிட்டு சரின்னு சொன்னா அது கையெழுத்து போட்டு அவங்க இடத்த அவங்க பேர்ல மாத்திக்குவாங்க. ஒண்ணுக்கு 2 முரண்பாடா இருக்கும் போது இப்போதைக்கு இந்த விஷயத்த பண்றது சரி வராதுனே. கொஞ்ச நாள் ஆகட்டும். உங்க பசங்கிட்டே பொண்ணுகிட்டே பேசி முடிவு பண்ணி சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயத்த பாத்துக்கலாம். வரேனே. வரைக்கும் பத்திரம் உங்ககிட்டே இருக்கட்டும். நாங்க நீங்களே வச்சிருங்க. நீங்களே எடுத்துட்டு போங்க. அப்படிங்களா? சரி, நான் வச்சிருக்கேன். வரேம்மா. வாங்க தம்பி. இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமே அவங்களுக்கு. ஏமா வீட்டுல இருந்து கிளம்பும் போதே வேண்டிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. விஷயம் இப்போதைக்கு முடியக்கூடாது, இழுத்துக்கிட்டே போகணும், சண்டை உருவாக்கிட்டே இருக்கணும்ட்டு. அதனாலதான் இப்பெல்லாம் நடந்திருக்கு. என்ன நீ எவ்வளவு சமாதானமா போறாங்க சரின்னு ஒத்துக்கிட்டு. ஆனா உங்க பெரிய மருமம் இருக்கே, இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்கணுமாயா? வரியா இல்லையா நீ? அம்மா. ஆமா, அம்மா நொம்மான்ட்டு ஆயா மொதா வீட்டுக்கு மேல இங்க இருந்து அம்மா அப்பான்னு கூப்பிட்டு இருந்த உன்னை சும்மா விட மாட்டேன். அம்மா வா கிளம்பலாம். நீ போயிட்டு வாப்பா, அப்புறம் பேசிக்கலாம் எதுவா இருந்தாலும். அதான் உங்க அம்மாட்ட இருந்து உத்தரவு வந்துருச்சுல, அப்புறம் என்ன? போலாம். சொத்தை எழுதி வைக்கிறாங்க. சொத்தை அவங்க பொண்ணுக்கும் சின்ன மருமகளுக்கும் எழுதி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை பார்த்தா மட்டும் கண்ணு தெரியல போல இதுங்களுக்குலாம். அடுத்த வாட்டி இது மாதிரி பேசி முடிவு பண்ணுவீங்களே, அப்ப பாத்துக்கிறேன் நானு. 6 மாசம் நான் வீட்டுல வச்சது தப்பா போச்சு. தெரிஞ்சுக்கிட்டீங்களா இப்பயாவது? அவங்க எதுக்காக உன்னை பாத்துக்கிட்டாங்கன்னு பெரிய பேச வந்துட்டா பியாக்கன பேச்சு. எதுக்கு நீங்க இருக்க? வாடி வீட்டுக்கு போலாம். உங்க அப்பா அம்மாட்ட பேசிட்டு வரீங்க. நல்லா பேசி கிழிச்ச. அப்பா இப்போதைக்கு எது எழுதி தரப்பல தெரியல. வா கிளம்பலாம். அப்பா என்ன பண்ணுவாரு? அம்மா என்ன பண்ணுவாரா? இப்படிதான் ஒவ்வொரு தடவையும் நம்மளை கூப்பிட்டு அவமானப்படுத்தி இருக்காரு அவங்க அப்பா அம்மாவும். அடுத்த வாடி இது மாதிரி நடக்கட்டும். இல்லங்க, அது மாதிரிலாம் இருக்காதுங்க. மாப்பிள்ளையா வாடி போலாம். வீட்டுல இருக்கவங்களுக்கு இங்கிதமும் தெரியாது, எப்படி மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறது தெரியாது. பெருசா பேச வந்துட்டாங்க. அருமா அண்ணி புஷ்பா நம்ம 2 பேர்த்து எப்படி பேசினாங்க. அப்பெல்லாம் உங்க அப்பா அம்மா வாய் எங்க போச்சு? அமைதிதானே இருந்தாங்க. இல்லங்க, சண்டை வேணான்ட்டு. ஒன்னும் பேசாத, இருக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கல. வா கிளம்பலாம். எங்க மாப்பிள்ள சாப்பிட்டு போங்க. ஆமா, நடந்த விஷயத்த நினைச்சா சாப்பிட்டு தான் போகணுமாக்கும். சரிங்க, போலாம் வாங்க. நான் வரேம்மா, அப்புறமா ஃபோன் பண்றேம்மா. வரேன்ப்பா. ஃபோன் பண்றியாக்கும்? பாடி மொத மாப்பிள்ள. இப்ப வரியா இல்லையாடி? வரேண்ணா. என்னங்க தாத்தா இப்படி ஆயிருச்சு? சீக்கிரம் யார் யாருக்கு என்னது எல்லாம் எழுதி கொடுத்துடான்னு பார்த்தா ஒரே பிரச்சனையா தானே வருது. சீக்கிரம் முடிய மாட்டேங்குது. இதுக்கு விடுவு காலமும் வர மாட்டேங்குது. அல்லாதீங்க தவிடுங்க. எப்படிமா அல்லாம இருக்க முடியும்? எனக்கு இந்த பிரச்சனைக்கு முடிவு வந்துடும், அவ்வளவுதான். யாருக்கு எந்த தொந்தரவும் வராது, முடிஞ்சிடும் பார்த்தா உங்க அக்கா காரி சண்டைக்கு மேல சண்டை போட்டு கிளம்பிட்டா. ஆயர் தம்பி இன்னைக்கு முடியாது, இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. ஒவ்வொரு தடவை இப்படி நடந்துகிட்டா எப்பதான் இந்த பிரச்சனைக்கு முடிவு காலம் வரும்? இருக்கும் போது எல்லாத்தையும் பிரிச்சு கொடுக்கலான்னு பார்த்தா இப்போதைக்கு விடுமா, அல்லாதம்மா, பாத்துக்கலாமா. அன்னிட்டு நானும் பேசுறேன். அண்ணன் எதுவா இருந்தாலும் சரின்னு தான் சொல்லுவான். அண்ணி புஷ்பா தான் எல்லாம் புரிஞ்சுக்காம பேசுறா. என்ன பண்றது? உங்க அப்பா சொல்ற மாதிரி ஒத்த பிள்ளையா இருந்தா எல்லாத்தையும் எழுதி குடிச்சு முடிச்சிடலாம். இங்க 3 பிள்ளைங்க. உங்க சின்ன வயசுல எல்லாம் ஒன்னா அழைச்சிச்சுங்க. இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் தசை மாறி அழையுதுங்க. ஒன்னு சரின்னு சொன்னா இன்னொன்னு வேணாங்குது. நாங்களும் என்னதான் பண்றது? என்ன தாத்தா இதுக்கு ஒரு முடிவு? பேசிக்கலாம் லட்சுமி, விடு பாத்துக்கலாம். பேசிக்கலாம். நீ எத்தனை வருஷம் தான் காலத்தை கடத்திட்டே இருக்கிறது? நம்ம நல்லா இருக்கும் போதே வாட்டி பிரச்சனை சுமூகமா முடியும். விடுங்க, கவலைப்படாதீங்க. ஆமா, என்னத்த சுகமமா முடிஞ்சு என்னத்த நடக்குது? போமா, நடக்கிறத பார்த்தா கஷ்டமா தான் இருக்கு. அம்மா அல்லாதம்மா, இங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுது. நீ கடை கிளம்புப்பா. அம்மா இப்படி அழுகிறத பார்த்தா எப்படி எனக்கு மனசு வரும்? மனசு ஆடுற வரைக்கும் இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிரும். நீ கிளம்புப்பா, நான் பாத்துக்கிறேன். சரித்த, நாங்க போயிட்டு வரோம். இந்த வருத்தமும் வேண்டாம். கம்மியா கொடுத்தாலே போதும். இது வேணும் இது வேணும் எங்களுக்கு ஆசையும் படல. சரிம்மா, சுதா சொல்ற மாதிரிதாம்மா நானும். சரிப்பா, பாத்துக்கலாம் விடு. சரிம்மா, நான் வரேன். போயிட்டு வரோம். கவலைப்படாதீங்க. சரிம்மா, வாங்க பாத்துக்கலாம்.